காகம் ஒன்று மிகுந்த பசியுடன் இரை தேடிப் பறந்தது. வெகு நேரம் அலைந்தபின் காகத்திற்கு வடை ஒன்று சாப்பிடக் கிடைத்தது. காகமானது ஆசையுடன் வடையை சாப்பிட நினைத்து வடையை வாயில் வைத்துக் கொண்டு ஒரு மரத்தில் அமர்ந்தது. ஆஹா, இந்த வடை ரொம்ப சுவையாக இருக்கும் போலிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருக்கட்டும், பிறகு அமைதியாய் ருசித்து சாப்பிடலாம். அப்போது அந்த பக்கமாக நரி ஒன்று வந்தது. அது மிகவும் தந்திர புத்தி உள்ள குள்ள நரியாகும். காகத்தின் வாயில் வடையை கண்டதும் அதற்கு மிகவும் ஆவல் வந்தது. அந்த வடையை சாப்பிட எனக்கு ஆவலாக உள்ளது. எப்படியாவது காகத்தினை ஏமாற்றி அந்த வடையை பெற வேண்டும். காகத்திடம் மெதுவாக பேச்சு கொடுத்து பார்த்தது. வணக்கம் அழகிய காகம், உன்னுடைய குரலின் சுருதி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இன்று ஒரு தரம் உன்னுடைய குரலில் ஒரு பாடல் கேட்க வேண்டும் என ஆவலாக வந்துள்ளேன். ஓ, நானா? ஆமாம் ஆமாம், எனது குரல் வளம் எப்போதுமே தனி அழகுதான். காகம் மிகவும் புத்திசாலித்தனமாக வடையை எடுத்து பத்திரமாக காலில் வைத்துவிட்டு பாடலை பாட ஆரம்பித்தது. இதனை எதிர்பார்க்காத தந்திரகார நரி ஏமாந்தது. அடடா, இப்படி ஆகிவிட்டதே. மீண்டும் முயற்சி செய்வோம். ஆஹா, அழகான பாடல். உங்கள் குரலே தனி அழகுதான் காகமே. பாடலுடன் சிறிது ஆட்டம் ஆடினால் இன்னும் அழகாக இருக்குமோ என ஆவலாக இருக்கின்றேன். இந்த முறை காகத்திற்கு கர்வம் தலைக்கு ஏறி தன்னை அறியாமல் காலை தூக்கி ஆட ஆரம்பித்தது. நரி எதிர்பார்த்தபடி காகத்தின் வடை கீழே விழுந்தது. நரி அதனை எடுத்துக்கொண்டு நடையை கட்டியது. நன்றி காகமே, உன்னை விட இந்த வடை ரொம்ப ருசியாக உள்ளது. வரட்டுமா காகமே? ஐயோ, நான் ஏமாந்து விட்டேனே. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பொய் புகழ்ச்சிக்கு தலையளிக்க கூடாது. புத்தியோடு இருங்கள். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.